குமிளி கிளம்பிகிட்ருக்கோங்க. 6.5 hours ட்ராவல். எனக்கு அந்த ட்ராவலில் ஃபோன் பார்க்குறதோ தூக்கமோ இது ரெண்டுமே சுத்தம் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ட்ராவல் பண்ணும்போது வந்து பூ வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து கட்டிகிட்டே போவேங்க. அது கட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ட்ராவலிங்கில். அப்புறம் வந்து காலையில் எதுவுமே சாப்பிடாமே போய்ட்டு ரொம்ப ஏர்லியாக கிளம்பிட்டோம்ல, அதனால் வந்து சும்மா ஸ்நாக் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் வந்து என்ன பண்ணுவேன் ட்ராவலிங்கில் அப்படின்னா, எனக்கு வந்து சைட்லலாம் ரோட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டே வருவேன். ஏதாவது புதுசாக கல்டிவேஷன் இருக்கா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்படி நான் வந்து இந்த டைம் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்லி பூ தெரியும்ல எல்லாருக்கும். இட்லி பூ வந்து அவங்கவுங்க வீட்டில் தோட்டம் செடியாக வச்சு தான் பார்த்துருப்போம். அதுவே தோட்டமாக இருக்கிறது நான் இந்த வாட்டி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஒரு ஊரில் நிறைய இடத்துல வந்து இட்லி பூவே தோட்டமாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு குமிளி போயிட்டு ரிட்டர்ன் வந்து வரும்போது அப்புறம் வந்து கிரேப்ஸ் தோட்டம் நான் போய் பக்கத்தில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. என்னோடய அத்தையும் வந்து போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டே வந்தாங்க. பட் எங்களுக்கு பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் வந்து கம்பம் தாண்டி வந்துட்டுருக்கும்போது, அதாவது தேக்கடி குமிளியிலேருந்து நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, கம்பம் தாண்டி வந்துட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நல்ல க்ரௌடடாக இருந்துச்சு. டீ கடை, ஹோட்டல் எல்லாமே இருந்தது. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சரி அங்கே வந்து காரை வந்து நிறுத்தினோம். அப்போ பார்க்கையில் தான் வந்து லைக் வந்து இதுதான் வே அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அந்த என்ட்ரியுமே வந்து ஃப்ரீ தாங்க. நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். அண்ட் இவங்க வந்து இந்த ஃபார்மை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தோட்டத்தில் இருக்க பழமெல்லாம் ரைப்பாகி முடிஞ்சது அப்படின்னா, திருப்பி அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு அப்படியே பக்கத்து வயலில் இருக்கிறதுலேயே வந்து அடுத்து வந்து பழுக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த சீசனுக்கு போனாலுமே அங்கே வந்து இது அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அதோட வந்து கொஞ்சம் ப்ளே ஏரியாஸும் வச்சுருந்தாங்க. உண்மையாக சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அது. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அடுத்து என்ன திண்டுக்கல் பிரியாணி வந்து சாப்பிட்டே ஆகணும். அதுவும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியெல்லாம் வேண்டாம். நாங்கள் வந்து சிவா பிரியாணின்னு ஒரு பிரியாணி பார்த்து வச்சுருந்தோம். அங்கே தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளார வழி தெரியாமல் அலைஞ்சு பிடிச்சி அப்படி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோங்க. பாய்.